ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேனவினுடைய மரணம் சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இன்று நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நீதிமன்ற விசாரணைகளின் போது போலீசார் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் உயிரிழந்த வீடு இருக்குத்தானே, அதாவது முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யலை என்று சொல்லி ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு போலீசார் சொல்லியிருக்கிறார்கள், கபில சந்திரசேனவினுடைய சொந்த வீடு இருக்குத்தானே, அவருடைய வீடு, அங்கேயும் சிசிடிவி காட்சிகள் எதுவுமே பதிவாகல, அதாவது கேமராக்கள் வேலை செய்தது, ஆனால் அந்த காட்சிகள் ரெக்கார்ட் ஆகல என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை இன்று நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர். எனவே இன்று நீதிமன்றத்தில் வேறு என்னென்ன தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டன என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வர நீதிபதி இருக்கிறது தானே, அவர் சில காரசாரமான கேள்விகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் கேட்டிருந்தார். சில குறுக்கு விசாரணைகள் செய்திருந்தார் என்று சொல்லலாம். இப்ப நீதிமன்றத்தில் அப்படித்தானே வழக்கு விசாரணை நடக்கைக்குள்ள நீதிபதி மாத்தி மாத்தி கேள்வி எல்லாம் கேட்பார்கள். எனவே இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்னதான் நடந்தது இது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முதல்ல இந்த வழக்கு நடக்கிற இடம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம். அங்கதான் இந்த வழக்கு நடக்குது. நீதிபதியினுடைய பேர் என்று சொன்னா பசன் அமரசேன. அவர்தான் பிரதான நீதிபதி. அவருடைய தலைமையில தான் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. மற்ற பக்கம் வழக்கில் சாட்சியங்கள் சொல்ல வேண்டிய என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அவர்கள் தான் நீதிபதி கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். அப்ப இன்றைக்கு முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயமே இந்த சிசிடிவி கேமரா பிரச்சனை தான். ரெண்டு வீட்டிலையும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகல. ஏன் ஒரே நேரத்தில் ரெண்டு வீட்டிலையும் பதிவாகல? இதுக்கு பின்னாலே ஏதாவது மர்மங்கள் இருக்குதா, ஏதாவது திட்டமிட்ட சதி இருக்குதா, அல்லது இயல்பாகவே ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டார்களான்னு சொல்லி. இப்ப சிசிடிவி கேமராக்களை சும்மா கூட வீட்டில் பூட்டி வைக்கலாம் தானே. அதை பார்க்கக்குள்ள ஓஹோ இந்த இடத்துல சிசிடிவி இருக்குது, எனவே நாங்கள் ஒரு தவறும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை பார்க்குற ஒரு திருடனோ அல்லது ஒரு கொலை முயற்சியில் ஈடுபடுறாக்களோ யாருக்கும் ஒரு பயம் ஒன்று இருந்தா சிசிடிவி இருந்தா. ஆனால் அது கட்டாயம் உள்ளுக்குள்ள ரெக்கார்ட் ஆகும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. எனவே ரெண்டு வீட்டிலையும் ரெக்கார்ட் ஆகல என்று சொல்லி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிசிடிவியினுடைய டிவிஆர் இருக்கு தானே, அந்த கருவி, அந்த டிவிஆர் இப்பொழுது ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை பகுப்பாய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கு என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் உயிரிழந்த வீடு இருக்கு தானே, அந்த வீட்டில் மே மாதம் 5ஆம் தேதி தொடக்கம் 7ஆம் தேதி வரைக்கும் அந்த 2 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 48 மணி நேரமாக அந்த வீட்டுக்குள்ள யாரும் வெளியாட்கள் வரையல போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதான் சிசிடிவி காட்சி ஒன்று வேலை செய்யலே. அப்ப எப்படி போலீஸுக்கு தெரியும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இது அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள். ஏன்னா பக்கத்திலேயும் நிறைய சிசிடிவி கேமராக்கள் இருக்கு தானே, அவையிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஃபுட்டேஜின் அடிப்படையில் அந்த வீட்டுக்குள்ள யாருமே போகல என்று சொல்லி போலீசார் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது நீதிபதி கேட்ட மிக முக்கியமான கேள்வி, கபில சந்திரசேன இருக்கார் தானே, அவரும் அவருடைய வீட்டில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்கள் இருப்பினும் தானே, 2 பேருக்கும் இடையிலான அந்த தொலைபேசி உரையாடலை ஃபுல்லா எடுத்துட்டீங்களா, அதனுடைய தரவுகளை எடுத்துட்டீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு போலீசார் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, இன்னுமே பகுப்பாய்வு நடந்துன்னு இருக்குது, அது சம்பந்தமான முழுமையான அறிக்கை இன்னமும் தயாராக இல்லை என்று சொல்லி போலீசார் பதில் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது நீதிபதி கேட்ட கேள்வி என்று சொன்னா, அந்த குலுசைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதானே, கபில சந்திரசேனவனுடைய உடலுக்கு பக்கத்தில் சில அடையாளம் தெரியாத குலுசைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நீதிபதி கேட்டதுக்கு போலீசார் சொல்லியிருக்கிறார்கள், 2 வகையான குலுசைகளை நாங்கள் அடையாளம் கண்டுக்கிறோம். அதாவது ஒரு குலுசை ஏ, ஒரு குலுசை பி என்று வைங்களேன் உதாரணத்துக்கு. அந்த 2 குலுசைகளும் என்ன குலுசைகள், எதுக்கு பாவிக்கிறது, எங்க வாங்கி இருப்பார் என்று சொல்லி ஒரு ஐடியாவும் இல்லை, என்னடே தெரியல என்று சொல்லி போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். அதுல முதலாவது குலுசையில 9 குலுசைகள் இருந்திருக்குது, 2வது குலுசையில 11 குலுசைகள் இருந்திருக்கு. அப்ப மொத்தம் 20 குலுசைகள் என்னடே அடையாளம் காண முடியல என்று சொல்லி போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அதுல என்ன கஷ்டம் என்று விளங்கல. யாராவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் இது என்ன குலுசைனோக்கா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா டாக்டர் சொல்ல போறார். நார்மலா டாக்டர்ஸ் மாதிரி எல்லா குலுசைகளை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குன்னு தானே. எனவே யாராவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு, ஒரு சீனியர் டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் இது என்ன குலுசைன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல போறார். அதையும் தாமதமாகுது என்று சொல்லி விளங்கல. அடுத்தது நீதிபதி பசன் அமரசேன கேட்ட மிக முக்கியமான கேள்வி என்று சொன்னா, 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த 2 பேர் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது கபில சந்திரசேனவை பிணையில் எடுக்கிறதுக்கு 2 பேர் வந்தவர்கள் தானே. அதாவது 15,000 ரூபாய் காசை வாங்கி கொண்டு 2 பேர் சைன் வச்சு பிணையில் எடுத்தது. அந்த 2 பேரும் யார் என்று யாருக்கும் தெரியாது. அந்த 2 பேரையும் கபில சந்திரசேனவுக்கும் தெரியாது. எனவே அவர்கள் 2 பேரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 2 பேரையும் மர்மமான நபர்கள் என்று வையுங்களேன், அவர்கள் 2 பேரும் ஏற்கனவே கைது
கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீதிபதி கேட்டவர், அவர்களிடம் வாக்குமூலம் எடுத்தீர்களான்னு சொல்லி அதுக்கு அதிர்ச்சிகரமான பதில் ஒன்றை போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை நாங்கள் இன்னும் வாக்குமூலம் எடுக்கல என்று சொல்லி, அதையெல்லாம் முதல் எடுத்திருக்கணும், அவர்களை தான் போய் முதல் கேட்டிருக்கணும் என்று சொல்லி நீதிபதி கொஞ்சம் காரசாரமாகவே கேட்டார். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் முக்கியமான சாட்சிகள். இப்போ நீங்கள் பிணையில் எடுக்க வாரீங்கன்னு சொன்னால் உங்களை யார் ஏற்பாடு செய்தது, உங்களுக்கு யார் 15,000 ரூபா காசு யார் தந்தது, யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொன்னு சொல்லி ஒரு கனெக்ஷன் இருக்குது தானே அதுக்குள்ள, அதுக்கு பின்னால் ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒன்று இருக்குது தானே, அதையெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும் என்று கேட்டதுக்கு போலீசார் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை அவர்கள் விளக்கமறியல் இருக்கிறார்கள், விசாரிக்க முடியல என்று சொல்லி. அப்ப நீதிபதி சொல்லியிருக்கார், இதெல்லாம் பெரிய காரணமே இல்லை, விளக்கமறியல் இருந்தா என்னட்ட ஒரு அனுமதியை வாங்கி கொண்டு போய் விசாரிங்க நேர, என்னட்டு சொன்னா நீதிபதியின் அனுமதியோடு தான் விசாரிக்கணும், சும்மா போய் விசாரிக்க முடியாது, எனவே என்னட்ட ஒரு அனுமதியை வாங்கி கொண்டு போய் உடனடியாக விசாரிங்க என்று சொல்லி நீதிபதி பசன் அமரசேன அவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவை அறிவுறுத்தி இருந்தார். எனவே இப்படியாக இன்று நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு சாட்சியங்கள் சொல்வதற்காக ஏராளமானவர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சாட்சியங்கள் முழுமையாக இன்றைக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எல்லாரையும் இன்றைக்கு ஒரே நாளில் விசாரிக்க முடியல என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் வேற வழக்குகளும் இருக்குந்தானே, ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டிருப்பேன் தானே ஏற்கனவே. எனவே அந்த அடிப்படையில் எல்லாரையும் இன்றைக்கு விசாரிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமில்லாதாக்கள், சம்பந்தமில்லாதாக்களை விடுவியுங்கோ, அவர்களை விடுவியுங்கள். மிக முக்கியமாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் யாராவது இருந்தால் அவர்களை இடையூறு பண்ண விடாம விடுவியுங்க, பிறகு தேவைப்படுற நேரத்தில் கூப்பிடலாம் என்று சொல்லி அப்படியான ஒரு கட்டளையை இன்றைக்கு நீதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார். எனவே இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்கக்குள்ள இன்னுமே விசாரணைகள் துரிதப்படுத்தப்படணும், இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டியிருக்குது, ஏன் இது தாமதமாகுது, ஏற்கனவே அவருடைய உயிரிழப்பே ஒரு மர்மமாக தான் இருக்குது, அது கொலையா தற்கொலையான்னு சொல்லி இன்று வரைக்கும் அதுக்கான பதிலே கண்டுபிடிக்க முடியல. அப்படியான பின்னணியில் விசாரணைகளும் துரித கதியில் ஏன் இடம்பெறையல என்ற கேள்வி இருக்குத்தானே. எனவே இப்படியாக இன்று நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றன, விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு சட்டத்தரணி ஒருவரும் அவருடைய மனைவி சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அக்குரேகொட என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கார் பார்க்கிங் இருக்குதானே, அதில் வைத்து ஒரு சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது சம்பந்தமாக போலீசார் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாருமே கைது செய்யப்பட்டுட்டார்கள். ஆனால் அவர்களை ஏற்றி கொண்டு வந்த அந்த கார் சாரதி இருக்காரு தானே, அவர் இன்னுமே கைது செய்யப்படலை. அப்போ இன்றைக்கு போலீசார் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இவரான் ஆள், இவருடைய படத்தை வெளியிட்டு இவரை பற்றின தகவல்கள் யாருக்காவது தெரியுமாக இருந்தால் போலீசாருக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி போலீசார் தகவல் கேட்டிருக்கிறார்கள். இவருடைய பேர் கலு ஆராய்ச்சி லியனகே வீரசிங்க என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த படத்தில் இருக்கிறவரை யாருக்காவது தெரியுமாக இருந்தால் நீங்கள் போலீசாருக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்க முடியும். 0718596065 இந்த இலக்கத்துக்கு ஃபோன் பண்ணி தகவல்கள் தர முடியும் என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இந்த விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு சஜித் பிரேமதாசா நன்றி கூறியிருக்கின்றார். அதுவும் பாராளுமன்றத்தில் வச்சு நன்றி கூறியிருக்கிறார். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றிகள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்ச கொடிய பயங்கரவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர், அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சஜித் பிரேமதாசா உரையாற்றியிருந்தவர். எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா ஒரு அமைதியான ஆள் மாதிரியும் கமுக்கமான ஆள் மாதிரியும் இருப்பார். ஆனால் அவர் தான் பயங்கர ஆபத்தான ஆள். இந்த மாதிரியான ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறேன்னு சொன்னால் உடனே அடிச்சு பிச்சு கொண்டு முன்னுக்கு வந்துருவார் சஜித் பிரேமதாசா. இதுவே நீங்கள் என்பிபி காரரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் கதைக்கிறீல, நாட்டில் பயங்கரவாத போர் நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த குத்தல் கதை கதைக்கிறேன்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி கதையெல்லாம் கதைக்கிறீல. அதாவது முந்தி என்ன கதைத்தார்கள்னு சொல்லி தெரியல, அதை விடுங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி கதைக்கிறீல. நாட்டில் யுத்தம் நடந்தது, அந்த யுத்தம் முடிஞ்சுது, இப்போ நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், இனவாதம் கதைக்கக்கூடாது, ஆளையால் தாக்கி கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்பிபி அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்குது. ஆனால் சஜித் பிரேமதாசா இன்னும் அந்த பக்குவம் அடையலை. அவர் இன்னமுமே இப்படித்தான் காய்ச்சி கொண்டிருக்கார். எந்த கதையை காய்ச்சா என்ன வேர்டை பாவிச்சா அங்கே இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு பிடிக்கும் என்று பார்த்து அதுக்கேற்ற மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் ஒரு ஒழுங்கான தலைவராக யாருமே கன்சிடர் பண்றதில்லை. தானே. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.